இன்றைய சூழ்நிலைக்கு உங்களுக்கு இது தேவையானதாக கூட இருக்கலாம். ஒரு நிமிஷம் கேட்டு போங்க. ஒரு தவளை என்ன பண்ணாங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கீழே நெருப்பு பற்ற வச்சிட்டாங்க. தண்ணி சூடாகுது. அந்த தவளை லைட்டாக தானே சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு தவி குதிக்காமல் அது பாட்டு விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிகிட்டே மெதுவாக சூடு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது என்ன பண்ணால், இந்த தண்ணி நம்மளை என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, வெளியில் குதிக்காமல். தொடர்ந்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது. தண்ணி பயங்கரமாக சூடாகிடுச்சு. என்ன பண்ணுச்சு, இந்த தவளை ஒவ்வொரு டைம் சூடு ஆக ஆக அதோட எனர்ஜி அப்புறம் சேர்த்து அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் அந்த தண்ணியை விட்டு குதிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்ப அதுக்கு சக்தியே இல்லை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி வெந்து கருகி செத்து போச்சு. நாமளும் அப்படி தான், ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே போவோம், தெரிஞ்சு போவோம், தெரியாமல் கூட போகலாம். ஸோ என்ன பண்ணுவோம், நம்மளோட சக்தியை புறம் திரட்டி அதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிறதில்ல, அதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கே முயற்சி பண்ணுவோம். நிறையா டைம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நமக்கு அந்த ஒரு சோம்பேறித்தனத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சக்தியை புறம் திரட்டி நம்ம அதுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருப்போம். நம்ம ஒரு ஸ்டேஜில் நம்ம அதை விட்டு வெளியில் போகணுன்னு நினைக்கிறப்ப நம்மக்கிட்ட அதுக்கு வெளியில் போகிறதுக்கு சக்தியே இருக்காது. ஸோ கருகி தவளை கருகின மாதிரி நம்மளும் கருகி செத்து போயிடுவோம். மீன்ஸ் நம்மளால் வெளியே வர முடியாத அளவுக்கு அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடுவோம் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து சொல்கிறது. ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறாரு, தொழிலில் கொஞ்சம் லைட்டாக எப்போவுமே சர்க்கிள்லாம் வரதான் செய்யும். அந்த சர்க்கிள் வரப்போ சமாளிக்கலாம், ஒரு டைம் 2 டைம் சமாளிச்சுட்டே இருக்கலாம். நம்மளோட சக்திக்கு முடிஞ்ச அளவு சமாளிக்கணும். நம்ம சக்திக்கு முடியல அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர பார்க்கணும். வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, சரியா வேலைக்கு போகிற இடத்துல சரி, எங்கேயா இருந்தாலும் நம்மளோட சக்திக்கு உட்பட்டு தான் நம்ம செய்ய முடியும். அதை தாண்டி நம்ம செய்கிறோம் அப்படின்றப்ப கடைசியில் நம்ம வெளில வரணும்னு நினைக்கிறப்ப நம்ம வெளில வர முடியாமல் ரொம்ப கஷ்டத்துக்கு உண்டாகி நம்மளால் அடுத்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதனால் முடிஞ்ச வரையும் நம்ம கண்ட்ரோலில் நம்ம சக்திக்கு என்ன உண்மையோ அதை செய்வோம். அதை தாண்டி போகுது அப்படின்னா ரொம்ப முயற்சி பண்ண வேணாம்னு சொல்லலை, அதுக்காக முயற்சி பண்ணி மூழ்கி போகிற அளவுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்ல வரேன். நன்றி.